வணக்கம் குழந்தைகளை, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 ஒரு நாளுக்கான உணவு. ஒரு நாளின் குறிப்பிட்ட நேரங்களில் நாம் உட்கொள்ளும் உணவே ஒரு நாளுக்கான உணவு ஆகும். நாம் ஒவ்வொரு நாளும் காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளில் உணவை உட்கொள்கிறோம். அதாவது நம்ம ஒரு நாளில் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு நாளுக்கான உணவுன்னு சொல்கிறோம். காவியாவும் சூர்யாவும் 3ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். அவர்கள் காலை 8 மணிக்கு பள்ளி செல்வதற்கு முன்பு காலை உணவை உண்பார்கள். சரிங்களா? அதாவது காவியா, சூர்யான்னு 2 பேரும் 3ஆவது படிக்கிறாங்க. அவங்க காலை 8 மணிக்கு ஸ்கூல் கிளம்புவாங்க. அப்போனா ஒரு 7:30க்கு சாப்பிடணும். 7:30, 7:30 சாப்பிடணும். சாப்பிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்புவாங்க, பள்ளிக்கு கிளம்புவாங்க. பொதுவாக அவர்களின் அம்மா இட்லி, தோசை, முட்டையுடன் கூடிய ரொட்டி, கேழ்வரகு கூழ், இடியாப்பம், பூரி, ஆப்பம் மற்றும் பொங்கல் போன்ற உணவு வகைகளை காலை உணவாக தயாரித்து அளிப்பார். இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இட்லி, தோசை, ரொட்டியில் அதாவது பிரெட் ஆம்லேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முட்டையுடன் கூடிய ரொட்டி, அப்புறம் கேழ்வரகு கூழ் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஊற்றுவாங்க, அந்த கூழ் தான் இந்த கேழ்வரகு கூழ். இடியாப்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே நூலாக மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் வெள்ளையாக சிறுசாக இருக்கும். அதே இடியாப்பம். அந்த இலைகள் குட்டி குட்டியாக இருக்கும், அதே இடியாப்பம். அப்புறம் பூரி, அப்புறம் ஆப்பம் பார்த்தீங்கன்னா தோசையை கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். மற்றும் பொங்கல் போன்ற உணவு வகைகளை காலை உணவாக தயாரித்து அளிப்பார். சிந்தியுங்கள், நீங்கள் வழக்கமாக காலை உணவாக என்ன உண்கிறீர்கள்? இது நான் பொதுவாக காலையில் நாங்கள் சாப்பிட்ற உணவு வகை. இட்லி சாப்பிடுவோம், தோசை, இடியாப்பம், பூரி, ஆப்பம், அப்புறம் ரொட்டி, அப்புறம் கூழ், பொங்கல், சப்பாத்தி, நூடுல்ஸ் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, படத்தில் பார்த்தீங்கன்னா இது இட்லி, இது தோசை, இது பிரெட் ஆம்லேட் அதாவது முட்டையுடன் கூடிய ரொட்டி, இது கேழ்வரகு கூழ், இது இடியாப்பம், இது பூரி, இது ஆப்பம், தோசை மாதிரி இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், இது பொங்கல். மதிய உணவு இடைவெளிக்காக 12:40 மணிக்கு பள்ளி மணி ஒலிக்கிறது. காவியாவும் சூர்யாவும் தங்கள் நண்பர்களுடன் மதிய உணவு உண்பதற்காக கைகளை கழுவி சாப்பிட அமர்ந்தார்கள். அப்போது அனைவரும் தரையில் துண்டை விரித்து அதன் மேல் தட்டை வைத்து அதில் தாங்கள் கொண்டு வந்திருந்த எலுமிச்சை சோறு, பழக்கலவை, கீரைகள், சாம்பார் சோறு, பிரியாணி, தக்காளி சோறு, காய்கறி கலவை, தயிர் சோறு, புளிசோறு மற்றும் தானியங்கள் போன்றவற்றை பகிர்ந்து உண்ண தொடங்கினார்கள். அதாவது மதியம் லஞ்ச் பிரேக்னு சொல்லுவோம், மதிய உணவு வேளைக்கு மணி அடிக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, லஞ்ச் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு, அதாவது மதிய உணவு நம்ம டப்பாவை எடுத்துக்கிட்டு கைகளை கழுவிட்டு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. கீழே துணியை விரித்து விரிச்சிருக்கா பாருங்கள், துணியை விரித்து அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை மேலே வச்சுட்டு என்னென்ன ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சோறு கொண்டு வந்திருக்காங்க. எலுமிச்சை சோறு, எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு சாறை எடுத்து அதில் பண்ணுறது எலுமிச்சை சோறு. வெள்ளை சோறை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சை சாறை தாளிச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணால் நமக்கு லெமன் சோறு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்புறம் பழக்கலவை, அதாவது ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் அதாவது பழங்களெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்றது பழக்கலவை. கீரைகள் உங்களுக்கு தெரியும், பச்சை கலரில் இருக்கும். சாம்பார் சோறு பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது சாம்பார் சோறு. பிரியாணி தெரியும், பிரியாணி காய்கறிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம கோழி, மட்டன் போட்டு பண்ணால் அது அசைவ பிரியாணி. கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி சொல்லிக்கலாம். கோழி பிரியாணி இல்லை ஆட்டு பிரியாணி சொல்லலாம். தக்காளி சோறு தக்காளியும் சோறும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க, தக்காளி சோறு. அப்புறம் காய்கறி கலவை பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் வெட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க, அது காய்கறி கலவை. இது பச்சையாக தான் இருக்கும். அப்புறம் தயிர் சோறு பார்த்தீங்கன்னா தயிரையும் வெள்ளை சோறையும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது தயிர் சோறு. புளிசோறு பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி அதில் பண்ணக்கூடியது புளிசோறு. இந்த புளிசோறு லெமன் சோறும் பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும், ஆனால் புளிசோறு புளிப்பு அதிகமாக இருக்கும், லெமன் சோறில் கம்மியாக இருக்கும். அதாவது எலுமிச்சை சோறில் கம்மியாக இருக்கும். சிந்தியுங்கள், உங்கள் நண்பர்கள் என்னென்ன மதிய உணவு கொண்டு வருகிறார்கள்? காவியாவும் சூர்யாவும் தூங்கச் செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு இரவு உணவு உண்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். நீங்கள் என்ன பண்ணுங்க, மதியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சாப்பாடு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காவியாவும் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பிட்றது, அது இரவு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவர்கள் பொதுவாக சப்பாத்தி, பால், பழங்கள் மற்றும் சில நாட்களில் இட்லி, தோசை அல்லது சோறு போன்றவற்றை உண்பர். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நாங்களுமே சில நேரத்தில் இட்லி, தோசை, சோறுவோட சில நேரம் சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் தூங்க செல்கிறீர்கள்? நான் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10:30 மணிக்குள்ள தூங்குவேன். நீங்கள் எந்த டைமோ அதை சொல்லுங்கள். எந்த நேரத்தில் உங்கள் இரவு உணவை உண்கிறீர்கள்?
இரவு உணவு பார்த்தீங்கன்னா 8:30 மணிலிருந்து 9 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவோம். உங்கள் நண்பர்கள் எந்த உணவை உண்ண விரும்புகிறார்கள் என்று கேட்டு அட்டவணையை பூர்த்தி செய்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ, காலையில் என்ன பிடிக்கும், மதியம் என்ன பிடிக்கும், இரவு என்ன பிடிக்கும், நீங்க வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என் பையன்கிட்ட கேட்டேன், என் பையனுக்கு காலையில் தோசை சாப்பிட பிடிக்குமா, மதியம் வந்து புலாவ்னா பார்த்தீங்கன்னா வந்து மசாலா போடாமல் பண்ணக்கூடிய வெள்ளை பிரியாணி சொல்லிக்கலாம். இதுலேயும் காய்கறிகள் இருக்கும், ஆனால் இது வந்து வெள்ளையாக இருக்கும், கலராக இருக்காது. அப்புறம் சாண்ட்விச் ரைட் வந்து சாண்ட்விச்னா பார்த்தீங்கன்னா பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு, ரொட்டியை டோஸ்ட் பண்ணிவிட்டு, இடையில வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். அதாவது சீஸ் வைக்கலாம், மயனஸ் வைக்கலாம், இல்லைன்னா காய்கறிகள் வைக்கலாம், எல்லாம் ஆம்லேட் வைக்கலாம், வச்சு சாப்பிட்றது. இது சாண்ட்விச். பதிலளிப்போமா. படங்களில் உள்ள பல்வேறு செயல்களை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. 1. எந்தெந்த செயல்கள் உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுறது நல்லது. ஸோ 2. அப்புறம் வந்து 4 பழங்கள் சாப்பிட்றது நல்லது. 5 வந்து தண்ணி குடிக்கிறாங்க, இதனால இது நல்லது. ஓகேங்களா. 2வது எந்தெந்த செயல்கள் உடல் நலத்துக்கு ஏற்றவை அல்ல. ஒன்று வந்து இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா லேப்டாப் பார்த்துட்டோ சாப்பிட்றது நல்லது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய கவனம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் இருக்காது. நம்ம வந்து இந்த டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது நம்முடைய உணவோட ருசியை மறந்து சாப்பிடுவோம். அதனால அதிகமான அளவுக்கு வாயில வந்து அந்த எச்சில் சுரக்காது. ஸோ நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடும்போது எச்சில் அதிகமாக சுரக்கும். ஸோ வந்து ஜீரணம் வந்து நல்லா நடக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. 2வது நமக்கு வந்து அந்த அளவு தெரியும். நம்ம வந்து ரசித்து சாப்பிடும்போது உணவு வந்து வயிறு நிறைஞ்சதா இல்லையான்னு தெரியும். நம்ம பழத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாகவோ வேகமாகவோ சாப்பிடும்போது நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவோம். அதனால தான் பொதுவாக வந்து படங்கள் சாப்பிடும் பொழுது வந்து நம்ம கவனத்தை வந்து அதில் செலுத்தி சாப்பிடணும். வேற வந்து எதுவும் செய்யக்கூடாது. டிவியோ இல்லைன்னா லேப்டாப்போ ஃபோனோ பார்க்கக்கூடாது. அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாட்டில்களில் உள்ள கூல்ட்ரிங்க்ஸுகளை வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் சேர்ந்துருப்பாங்க. அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அது கெட்டு போகாமல் இருக்கும், அதை சாப்பிட நம்ம வந்து கெட்டு போயிடுவோம். அதனால வந்து அதுவும் நல்லது கிடையாது. ஒவ்வொரு முறையும் சாப்பிடுவதற்கு முன்பு குறைந்தது 20 வினாடிகள் உங்கள் கைகளை கழுவுவதற்கு நீங்கள் செலவிட வேண்டும். இதற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடலை 2 முறை பாடும் நேரம் சரியானதாக இருக்கும். இதனை நீங்கள் கை கழுவும் போது முயற்சித்து பாருங்களேன். ஓகேங்களா. இதுதான் அந்த பர்த்டே பாட்டு, அதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டு. நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், தமிழ் இருக்கான்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் 1, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகேங்களா. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இங்கிலீஷ் இந்த பாட்டு உள்ள ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி 20 முன்னாடி வந்து இந்த பாட்டு வந்து ஒலிக்குது. பல்வேறு இடங்களில் காணப்படும் உணவு பழக்க வழக்கங்கள். ஒரு இடத்தில் உள்ள காலநிலைலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அங்கே வந்து பகல் பொழுது எப்படி இருக்குது, நைட் பொழுது எப்படி இருக்குது, வெப்பமாக இருக்கா இல்லைன்னா குளிராக இருக்கா, மழை பெய்யுதா, அதே வந்து காலநிலை. ஓகேங்களா. பண்பாடு மற்றும் பண்பாடுன்னா அவங்களுடைய அதாவது கலாச்சாரம், தொன்றுதொட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள், அதாவது அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சாப்பிடுவாங்க, இது வந்து சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து காலகாலமாக ஃபாலோ பண்ணிட்டு வருது, அதாவது பின்பற்றி வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து பண்பாடுகள்னு சொல்கிறோம். மற்றும் அங்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை பொறுத்து, அதாவது அங்கு கிடைக்கும் உணவுகள், உதாரணத்துக்கு இப்போ கடலோரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும், அதிகபட்சம் மீன் கிடைக்கும், இல்லை உப்பு நிறைய கிடைக்கும், அதுதான். ஸோ அவங்களுடைய உணவுல பார்த்தீங்கன்னா 2 வந்து எளிமையாக கிடைக்கிறனால என்ன, அதை வச்சு நிறைய உணவுகள் சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அங்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை பொறுத்து அங்குள்ள மக்களின் உணவு பழக்கம் காணப்படுகிறது. உதாரணமாக கடலோர பகுதியில் வாழும் மக்கள் அதிக அளவில் கடல் உணவை உண்கிறார்கள். ஏன்னா அங்கே கடல் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்களுடைய வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அதிகமான எடுத்துப்பாங்க. வெவ்வேறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு நமது இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம நிறைய கண்ட்ரிகள் இருக்கு, நிறைய வந்து வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறும். அதே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, வெவ்வேறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு நமது இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய், அதாவது இது தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கனால அவங்களுடைய உணவுப் பொருட்கள் வந்து தேங்காயோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் கிடைக்கக்கூடிய பொருளை பொறுத்து உணவு பழக்கங்கள் மாறுது. தென்னிந்தியர்கள் அவர்களின் உணவுக்காக அரிசி, பருப்பு, தேங்காய், வெல்லம் ஆகியவற்றை சார்ந்துள்ளனர். அவர்கள் இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை மற்றும் பாயசம் போன்றவற்றை உணவாக தயாரித்து உண்கிறார்கள். ஓகேங்களா. தென்னிந்தியர்கள் நம்ம இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்களை தான் வந்து தென்னிந்தியர்கள் சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சாப்பாடு, அரிசி வந்து நம்ம வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். சப்பாத்தியை விட நம்ம வந்து அரிசி அதிகமாக சாப்பிடுவோம். பருப்பு, நம்ம இதில் வந்து பருப்பு, சாம்பார் எல்லாமே இருக்கும். தேங்காயும் யூஸ் பண்ணுவோம், வெல்லம், சர்க்கரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை, ஓகேங்களா, அதாவது அரிசி மாவு பண்ணக்கூடிய கொழுக்கட்டைகள், அப்புறம் பாயசம்னா பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம்,
அப்புறம் என்ன பாயசம் சொல்றது, பருப்பு பாயசம் இதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து வட இந்தியர்கள் அவர்களின் உணவுக்காக கோதுமை, வெங்காயம், பால் மற்றும் வெல்லம் ஆகியவற்றை சார்ந்துள்ளனர். வட இந்தியர்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல உள்ளவங்க எல்லாமே வந்து மேலனா கொஞ்சம் இன்னும் மேலே போகணும். அதாவது ஆந்திரா, கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கனால அவங்களுமே வந்து ஓரளவுக்கு அரிசி சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே போயிட்டோம்னா அதாவது குஜராத்து, அப்புறம் வந்து ராஜஸ்தானு, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி போயிட்டோம்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சப்பாத்தி தான் எடுத்துப்பாங்க. அரிசி வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா. அப்புறம் அவங்க வந்து பால், வெங்காயம், வெல்லமும் அதிகமாக எடுத்துப்பாங்க. எனவே அவர்கள் சப்பாத்தி, பரோட்டா மற்றும் லஸ்ஸி போன்ற உணவை தயாரித்து உண்கிறார்கள். லஸ்ஸின்னா பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இருக்கு பார்த்தீங்கன்னா, தயிரில் வந்து சீனியை போட்டு கலந்து குடிக்கிறது லஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த தயிர், அப்புறம் வந்து ரொட்டி இதுதான் அதிகமாக எடுத்துப்பாங்க. பால் சம்பந்தமான பொருட்களையும் அதிகம் எடுத்துப்பாங்க. இங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சோறு, இது பருப்பு, இது வந்து பாயாசம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொரியல் நினைக்கிறேன். இது பொரியல், இது வந்து சிப்ஸ், இந்த மாதிரி இது வந்து அப்பளம், இது வாழைப்பழம், இதுவும் சிப்ஸு, இது ஒரு இனிப்பு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து உப்புமே வைப்பாங்க, சம்பிரதாயப்படி வைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம உணவு முறை தென்னிந்தியர்கள். இது வந்து வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ரொட்டி இருக்குது, இந்த வெங்காயம் வச்சுருக்காங்க, பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க, இது குலோப் ஜாமுன் வச்சுருக்காங்க இனிப்புக்கு வந்து. அப்புறம் இதெல்லாம் என்ன ஐட்டம்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக அவங்க சாப்பிட்றது. பல்வேறு வயதினருக்கான உணவு பழக்கங்கள். அதாவது ஒவ்வொரு வயது உள்ளவங்களும் எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம். ஒரு நபருக்கு தேவையான உணவின் அளவு அவரது வயதை பொறுத்து அமைகிறது. ஆமாம், அதாவது ஒரே மாதிரி உணவை எல்லாரும் வந்து ஒரே மாதிரி உணவையோ இல்லை ஒரே மாதிரி அளவையோ வந்து எல்லாரும் சாப்பிட முடியாது. பெரியவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, வயசானவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் கம்மியாக சாப்பிடுவாங்க. இத்தேவையானது ஒருவரது வயது மற்றும் உடல் செயல்பாடுகளின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது. ரொம்ப முக்கியம். ஒன்று வயது, நம்ம எந்த வயதினரை சேர்ந்தவங்க, அதுவும் நம்ம செயல்பாடு, நம்ம என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அதையும் பொறுத்து வந்து உணவு தேவை வந்து மாறுபடுது. விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியின் போது அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுமாமா. விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓடுவாங்க, அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதாவது உடற்பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அதிகமான வந்து வேலைப்பாடு நடக்கிறனால அதிகமான ஆற்றல் தேவைப்படும் அவங்களுக்கு. குழந்தைகள் பல்வேறு வகையான உணவை உண்ண வேண்டும். குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பு இருப்பாங்க. இப்போ உள்ள பசங்க வந்து மொபைல் வந்த பிறகு, கைபேசி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் அதிகம் விளையாண்டுக்கிட்டு அதிகமான நேரம் வந்து விளையாட போகிறதில்ல. ஆனால் வந்து நாங்கள் சின்ன குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வரும். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து நின்று அங்கே போக இங்கே போக, தெருவுக்கு விளையாட போக, பசங்களோட விளையாட போக, ஒரே சுற்றிக்கிட்டே இருப்போம். அதாவது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக, அதாவது சுறுசுறுப்பாக இருப்போம். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கும் ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், வயது முதிர்ந்தோர், இந்த 3 வகையை பிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சின்ன பசங்க, இது வந்து 2க்கும் நடுவில் நடுத்தர மக்கள். ஓகேங்களா. அதாவது இந்த கல்யாணம் வர வயசில் உள்ளவங்க, ஒரு காலேஜ் போகிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். இது வந்து வயது முதிர்ந்த வயசானவங்க. ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்னா பால், தேன், பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், முட்டை, முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் மீன். ஏன்னா வந்து இதில் புரோட்டீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரதம் வந்து அதிகமாக இருக்கும். புரதம் இங்கிலீஷில் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து வளர குழந்தைங்கள், ஏன்னா சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதிகமான புரோட்டீன் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளர முடியும். அதனால் இதில் உள்ள உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக புரோட்டீன் உள்ள உணவுகளாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வளரிளம் பருவத்தினர்னா வந்து ஓரளவு வளர்ந்தவங்க, அதாவது இன்னும் வளருவாங்க, பட் ஓரளவு வளர்ந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அனைத்து விதமான காய்கறிகள் மற்றும் பழங்கள், கடல் உணவுகள், கீரைகள், பால் மற்றும் பால் பொருட்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரதமும் இருக்குது, ஆனால் ரொம்ப புரதம் இல்லை, கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இதை பார்க்கும்போது இதில் வந்து கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாம் பாருங்கள். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஓரளவு வளர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்கும், ஆனால் ரொம்ப கிடையாது. குழந்தைங்க அளவுக்கு வேகமாக வளர மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் புரதத்தோட அளவு குறைஞ்சிருக்கீங்க வந்து. அப்புறம் வயது முதிர்ந்தோர் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உணவுகள், குறைந்த அளவு கொழுப்புத்தன்மை கொண்ட பால். பால்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் பால்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவின் பால் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வெவ்வேறு கலரில் வரும். ப்ளூ பாக்கெட்டு, பச்சை பாக்கெட்டு, ஆரஞ்சு பாக்கெட்டுமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுலேருந்து பாலை எடுத்து அதில் வந்து பாலில் கொழுப்பு இருக்குன்னு மேற்கொள்ளே பார்த்துருந்தோம். ஏன்னா பால் வந்து ஒரு சரிவிகித உணவு, அதில் உள்ள கொழுப்புகளோட அளவு வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பால் வந்து கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட அதிகமாக வந்து பச்சை கலர் அந்த பச்சை கலர் பாக்கெட்டில் உள்ள பால் இருக்கும். ஆரஞ்சு வந்து இன்னும் அதோட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நம்முடைய வயதை பொறுத்து நமக்கு என்ன பாக்கெட் வேணுமோ, இப்போ வயதானவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாக்கெட்டை யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கொழுப்பு அளவு ரொம்ப கம்மி. அப்புறம் குறைந்த அளவு உப்பு கொண்ட உணவுப் பொருட்கள், உப்பு அதிகமாக இல்லாத உணவுப் பொருட்கள். அப்புறம் கேழ்வரகு, திணை, கம்பு, அதாவது அரிசியை போடல பாருங்க, அரிசி இல்லாமல் நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து இல்லை நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும், செரிமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அதாவது மலச்சிக்கல் சொல்லக்கூடிய விஷயங்கள் வராது. ஓகேங்களா. 2 தானியங்கள்னால வந்து ஈஸியாக வந்து ஜீரணம் ஆயிரும்.
அது எளிமையாக ஜீரணமாயிரும். அதனால வந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். விடையளிப்போமா. தமிழ்நாட்டின் சில முக்கிய உணவு வகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்களுக்கு ஏற்ற உணவு வகைகளை எடுத்து எழுதுக. பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு உணவு வந்து ஃபேமஸ்ன்னு, அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு பார்த்துருப்போம். பிரபலமானதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபேமஸ்ன்னு சொல்லலாமே இங்கிலீஷ்ல சொல்ல போனா. தமிழ் வந்து பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். ரொம்ப விசேஷம் இல்லை, ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபேமஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மணப்பாறைனா அது வந்து முறுக்கு அங்கே ஃபேமஸு. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா வந்து தேநீர், அதாவது டீ வந்து வாங்கலாம், டீ வந்து ஃபேமஸு. அப்புறம் பண்ருட்டி வந்து பலாப்பழம். கொல்லிமலை வந்து வாசனை பொருட்கள் நம்ம சமையல் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது. திருநெல்வேலினா அல்வா, கோயில்பட்டினா வந்து கடலை மிட்டாய். ஓகேங்களா. சேலம்னா மாம்பழம், அங்கே வந்து மாம்பழத்துக்கு வந்து ஃபேமஸ். கலந்துரையாடுவோமா. படங்களை உற்று நோக்கு. இதில் யாருக்கு அதிக சத்தான உணவு தேவைப்படுகிறது, ஏன்? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வண்டியில் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு ஆஃபீஸ் வேலை பார்க்குறாரு. ஸோ இவருடைய உடல் உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மூளை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. உடல் இயக்கம் வந்து ரொம்ப கம்மி, இவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாரு உடம்பு வந்து. அதனால் இவருக்கு அதிகமான சத்துள்ள உணவுகள் தேவை, அதிகமான ஆற்றலும் தேவை. கலந்துரையாடுவோமா. உங்களுடைய பெற்றோர்கள் அனைத்து பண்டிகைகளுக்கும் ஒரே மாதிரியான உணவு வகைகளையே சமைக்கிறார்களா? இல்லையெனில் எந்தெந்த விழாக்களுக்கு என்னென்ன உணவு வகைகள் தயாரிக்கிறார்கள் என்பதை பட்டியலிடுக. ஓகே, பண்டிகைன்னு வந்துட்டாலே வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வந்து விசேஷமாக சமைப்பாங்க. ஓகேங்களா. ஒரே மாதிரி உணவு தான் எல்லா பண்டிகைக்கும் சமைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்டிகைகளின் பெயர்கள், தயாரிக்கும் உணவு வகைகள். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்மியான பண்டிகை தான் கொண்டாடுவோம். இன்னும் சொல்ல போனால் கொண்டாடுவோம், ஆனால் வந்து வீட்டில் வந்து உணவு எல்லா பண்டிகைக்கும் நம்ம தயாரிக்க மாட்டோம். ஓகேங்களா. அப்படியே சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம வந்து பண்டிகை வந்து கொண்டாட மாட்டோம், யாரும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நாங்கள் சர்க்கரை பொங்கல் வீட்டில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணி சாமி கும்பிடுவோம், சுண்டலும் வைப்போம். விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா சுண்டலை வச்சு சாமி கும்பிடுவோம். இல்லைன்னா பொரி, அப்புறம் வந்து கடலை பருப்புன்னு சொல்லக்கூடிய இது பருப்பை வச்சு சாமி கும்பிடுவோம். அப்புறம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோழியோ இல்லைன்னா வந்து ஆடோ எடுத்து சமையல் பண்ணி சாப்பிடுவோம். உங்களின் உணவு பட்டியலை உங்கள் நண்பர்களின் உணவு பட்டியலுடன் ஒப்பு நோக்கி கலந்துரையாடுக. இந்த மாதிரி நீங்களும் வந்து அம்மா அப்பாட்ட கேட்டு என்னென்ன பண்டிகைக்கு என்னென்ன வீட்டில் பொருட்கள் தயாரிப்பேன் கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எழுதி வர சொல்லிட்டு ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, அதை ஒப்பிட்டு பாருங்க. ஏதோ ஒரே மாதிரி வீட்டில் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து ஏதோ புதுசாக பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லி அதை சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. ஓகே, பாரம்பரிய உணவு. நம்முடைய முன்னோர்கள் இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்டு நலமாக வாழ்ந்து வந்தனர். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வயசான வீட்டில் தாத்தா பாட்டி தானே பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக சொல்லுவாங்க. எங்கள் சொந்தத்தில் ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா 96 வயசு வரைக்கும் இருந்து அப்புறம் இறந்து போச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உள்ள பாட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு 85 வயசு இருக்கும். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா 58 வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க வந்து நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பாரம்பரிய உணவுகளை மறந்து மேற்கத்திய நாங்கத்திய பயன்படுத்தி என்ன சொல்றது, பீஸா, பர்கரு அந்த மாதிரி உணவுகளை, அதாவது மேற்கத்திய உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். அது சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். அதனால நம்ம வந்து பாரம்பரிய உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடணும். கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு மற்றும் கம்பு போன்றவை இயற்கையில் கிடைக்கும் சில உணவுப் பொருட்கள் ஆகும். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவுகள். நான் அடுத்த ஸ்லைடில் வந்து ஒவ்வொன்றும் பற்றி அந்த படம் போட்டுக்க நான் காட்டுறேன். ஓகேங்களா. கேழ்வரகில் தயாரிக்கப்படும் உணவு வகைகள். கேழ்வரகுல வந்து என்ன உணவு, இதுதான் கேழ்வரகு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். என்ன தயாரிக்கலாம்னா களி, இந்த மாதிரி கட்டியாக வந்து மாவு வந்து, அதாவது இந்த கேழ்வரகு மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி கட்டியாக அந்த மாதிரி வர வச்சு உருட்டி குடிச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து கேழ்வரகு களி. இது வந்து அதிலே தோசை மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அடை வந்து கொஞ்சம் மந்தமாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடை இது வந்து சேமியா, அதுலேயே வந்து அந்த கேழ்வரகு சேமியா இருக்கும், அதில் இந்த மாதிரி பண்ணலாம், உப்புமா மாதிரி பண்ணலாம். அப்புறம் கேழ்வரகு வந்து ரொட்டி பண்ணலாம். நீங்கள் கேழ்வரகை சாப்பிடுவீர்களா? அனைத்து வகை தானியங்களுள் கேழ்வரகை உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகச் சிறந்ததாகும். பார்த்துக்கோங்க, தானியங்கள் நிறைய இருக்கு, அதில் ரொம்ப சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேழ்வரகு. அதனால இங்கே வந்து கேழ்வரகு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கேழ்வரகு ப்ரௌன் கலரில் இருக்கு. இது வந்து திணை இந்த மாதிரி இருக்கும், இது சாமை இந்த மாதிரி இருக்கும், இது குதிரைவாளி இந்த மாதிரி இருக்கும், இது வரகு அரிசி, இது வந்து கம்பு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்முடைய தானியங்கள். நம்ம அரிசிக்கு முன்னாடி மக்கள் இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அரிசி வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடுகள் குறைஞ்சிருச்சு. இப்போ பழையபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால இது வந்து பழையபடியும்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்துகிட்டு இருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.